தாய்லாண்டோட டே 3ல என்னென்ன பார்த்தோன்றத சொல்கிறேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டை சாப்பிட்டுட்டு பஸ்ஸில் ஏறி அந்த ஜிம் கேலரி தான் போனோம். நம்ம புக் பண்ணாட்டியும் கண்டிப்பாக ஜிம் கேலரி கூட்டிகிட்டு தான் போவாங்க. உள்ளே போனோடனே அதுவும் நல்லா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி ஒரு ட்ரெயினில் கூட்டிகிட்டு போனாங்க. உள்ளே இந்த ட்ரெயினில் எப்படி அதை தயாரிக்கிறாங்க, எப்படி தோண்டுவாங்க, எப்படி அறுப்பாங்க, அந்த வேலையெல்லாம். அதுக்கப்புறம் அங்கே ஒரு பெரிய இது இருந்துச்சு, ஃபேக்ட்ரி அவுட்லெட்டு. அங்கே நம்ம வேணுங்கிறத வாங்கிக்கலாம். டைமண்ட்லேருந்து ரூபிலேருந்து எல்லாமே இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்துச்சு, நாங்களாம் எதுவும் வாங்கலை. அதுக்கப்புறம் போனது நுங்தோங் வில்லேஜ். இதை கண்டிப்பாக யார் போனாலும் போய் பாருங்கள், சான்ஸே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இந்த இடம் 600 ஏக்கர்ஸில் சூப்பராக ரெடி பண்ணியிருக்காங்க. அப்படியே சான்ஸே இல்லை. உள்ளே போன உடனே ஃபஸ்ட்டு 10:30க்கு ஒரு ஷோ இருக்கும். அது யானையை வச்சு அப்புறம் ஃபைட் பண்ணுற மாதிரி அந்த மாதிரிலாம் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறமா எலஃபெண்ட் ஷோ ஒன்று இருக்குது. அந்த எலஃபெண்ட் ஷோவில் எலஃபெண்ட் பலூன் வெடிக்கிறது, பால் விளையாடுறது, அந்த மாதிரிலாம் இருக்கும். அப்புறம் முடித்த உடனே போய் அந்த எலஃபெண்ட்டோட நம்ம ஃபோட்டோவும் எடுத்துக்கலாம். அதுவும் சூப்பராக இருக்கும். இதுதான் அந்த எலஃபெண்ட் ஷோ. எலஃபெண்ட் நம்ம அந்த ஹால்குள்ளாரே சண்டையெல்லாம் போடும். சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கே. தாய்லாண்டுன்னு போனோம் அப்படின்னா இந்த ஷோவை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். செம்ம சூப்பராக இருக்கும். எலஃபெண்ட் சொன்ன பேச்செல்லாம் கேட்குது. சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் அதெல்லாம் முடிச்சுட்டு குட்டி எலஃபெண்ட்டோட ஃபோட்டோ. அந்த ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு கூட 20 பாத் பே பண்ணி தான் எடுக்கணும். அது மேலே உட்கார வைக்கிறது அந்த மாதிரி எல்லாம் பண்ணி விடுவாங்க. சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பிளேஸை 5 டிஃப்ரெண்ட் கேட்டகரியாக பிரிச்சுருக்காங்க. இதெல்லாம் நம்ம நடந்து போவோம். இதுக்கப்புறம் இங்கேயே லன்ச் ப்ரொவைட் பண்ணுவாங்க. லன்ச்சும் நல்லா தான் இருந்துச்சு, இந்தியன் மீல்ஸு. சாப்பிட்டு முடிச்சுட்டு அந்த இதுக்கு போனோம். ஒரு இடம் ஃபுல்லாகவும் வெறும் டெரக்கோட்டாலே இருந்துச்சு. அவ்வளோ பாட் மாதிரி அதெல்லாம் வித்தியாசமாக டெரக்கோட்டாலே ஃபுல்லாக செஞ்சுருந்தாங்க. அப்புறம் கேக்டஸ் மாதிரி ஒரு இது ஃபுல்லாக செஞ்சுருந்தாங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டைனாசர்ஸ் எல்லாம் ஃபுல்லாக இருந்துச்சு. அப்புறம் கோவில் மாதிரி இருந்துச்சு. அந்த இடம்லாம் வெறும் ஃபோட்டோஸே அப்படி எடுக்கலாம். அதில் அந்த இவ்வளோ பெரிய கேக்டஸ்லாம் நான் அங்கே தான் பார்த்தேன். சான்ஸே இல்லை, அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. ஆனால் இந்த இடத்தெல்லாம் நம்ம இறங்கியெல்லாம் ஃபோட்டோ எடுக்கக்கூடாது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்குன்னு அவங்க 2 டிவிஷன் தான் வச்சுருக்காங்க. அந்த 2 இடத்துலையும் எங்கே வேணாலும் இறங்கி சூப்பராக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவுமே டெரக்கோட்டா தான். அடுத்தது டைனாசர். இந்த இடத்துலையும் நம்ம இறங்கி ஃபோட்டோ எடுத்துக்கலாம். விதவிதமான டைனாசர்ஸ் இருந்துச்சு. மேக்ஸிமம் எல்லாமே ஃபோட்டோஸ்க்காகவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுப்பாங்க. நான் கொஞ்சம் அங்கங்கே கிளிப்பிங்ஸ் தான் எடுத்தேன். அங்கே எல்லாம் பார்த்து முடித்த உடனே பஸ் ஏறி அடுத்த இடத்துக்கு போனோம். அடுத்த இடம் சூப்பராக இருந்துச்சு. 3D ஆர்ட் கேலரி. ஆனால் அதில் எனக்கு வித்தியாசமாலாம் ஃபோட்டோ எடுக்க தெரியல. எடுக்க தெரிஞ்சவங்க எல்லாம் அழகழகாக நின்று எடுத்துக்கிட்டாங்க. இதெல்லாம் வெறும் ஆர்ட்டு தான், ஆனால் பார்க்குறதுக்கே சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க விதவிதமாக எடுத்துக்கிச்சுங்க. அது ஏதோ ஏஇ யூஸ் பண்ணி பண்ணுறது தான். அந்த ஃபோட்டோ எடுத்ததுக்கப்புறம் இப்படி காட்டுது, ஃபிங்கர் கடிக்கிற மாதிரி. இது பாருங்கள், பிரிட்ஜில் நடக்கிற மாதிரி. அங்கே ஒரு ரவுண்டு மாதிரி இருக்குது. அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுத்தால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணலாம். இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு. பிள்ளைங்க விதவிதமாக ஃபுல்லாக ஃபோட்டோ எடுத்துகிட்டு வந்தாங்க. நாங்கள்லாம் எனக்கு கொஞ்சம் நேரம் தான் இதில் டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். போய் ஓரமாக உட்காந்துக்கிட்டேன். அன்னையோடு இந்த டே முடிஞ்சிருச்சு. பஸ் ஏறி சுகமில் வழக்கம் போல் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுத்தோம். உங்களுக்கும் யாருக்காவது தாய்லாந்து டூர் போகணுன்னா டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன், காண்டாக்ட் பண்ணி நீங்களும் போங்க. அடுத்தது என்ன பண்ணோம் அப்படின்றது டே 4ல் நாளைக்கு சொல்கிறேன். பாய்.